வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னா, நாளைக்கு நடக்க போகிற ஸ்மாக் டவுனில் என்னென்ன மேட்ச் நடக்க போகுது, என்னென்ன செக்மெண்ட் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். மறக்காம சேனல் புதுசாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கான கொஸ்டின் என்னன்னா, ஒருவேளை சம்மர்ஸ்லாமில் ஜான்சனோட ஆப்போனண்ட் யாராக இருப்பா? கண்டிப்பாக வந்து சிங்கிள் ஆளாக இருக்க போது கிடையாது. ஸோ ட்ரிபிள் ட்ரீட் இந்த மாதிரி 4-way ஃபேட்டில் இந்த மாதிரி யாருன்னு சொல்லுங்கள். ஓகே, நம்பர் 1 ஃபர்ஸ்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ மேட்ச் கார்டை பொறுத்தவரைக்கு ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சனா வர்சஸ் ஆர்டர் மேட்ச் நடந்து முடிஞ்சுல சாட்டர்டே மெயின் இவெண்ட்ல. அதுக்கப்புறமா 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு செக்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. அந்த செக்மெண்ட்ல மேபி வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்க்கு வந்து இன்டர்ஃபரன்ஸ் ஆகலாம். சிஎம்க்கு வந்து இந்த செக்மெண்ட்டுக்குள்ள வந்து பேசலாம். ஏன்னா நைட் ஆஃப் ஸ்மாக்டவுன்ல மேட்ச் நடக்க போதில்ல, அந்த மேட்சை ஹைப் பண்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்க்கு மேபி இந்த செக்மெண்ட்டுக்குள்ள இன்டர்ஃபரன்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிங் ஆஃப் தி ரிங் டோர்னமெண்ட்டோட செமிஃபைனல் மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸ்மாக் டவுன் சைடில் ராண்டி அண்ட் செமி சைடு வந்து மேட்ச் வந்து பண்ண போறாங்க. இந்த மேட்ச்ல வின் பண்றதுக்கு அப்புறமோ ஒருவேளை ஓப்பனிங் போட்டாங்கன்னா வின் பண்ணக்கு அப்புறம் வந்து போய் பேசுவாங்க. அப்படி இல்லைன்னா வின் பண்றதுக்கு முன்னாடியே ஒருவேளை மெயின் இவெண்ட் ஆச்சாங்கன்னா இந்த மேட்ச்க்கு வின் பண்ண முன்னாடியே கோடி அண்ட் ஜேவுஸோட செக்மெண்ட் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த குவீன் ஆஃப் தி ரிங் டோர்னமெண்ட் சேம் அலெக்சா பிளஸ் வர்சஸ் ஆஸ்காக்கான ஒரு மேட்ச். அந்த மேட்ச்ல யார் வின் பண்றாங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸ்க்கு மூவ் ஆக போறாங்க. அந்த ஒரு மேட்சஸ் வந்து 2 மேட்ச் வந்து நடக்க போகுது. கிங் ஆஃப் தி ரிங் டோர்னமெண்ட்டும் குவீன் ஆஃப் தி ரிங் டோர்னமெண்ட்டும். அது மட்டும் இல்ல, இப்போ ஸ்மாக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல. ஸோ அந்த ஒரு ஸ்மாக் டவுன் வந்து அடுத்த மாசத்துல இருந்து 2 ஹவர்ஸ் வந்து பார்க்க போறோம். அந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். அண்ட் அடிஷனலாக வேற எந்த செக்மெண்ட் வந்து பார்க்க போறோம்னா, எலிமினேஷன் சாம்பர் டைம்ல திரிஸ்டாட்டஸ் வந்து வந்தாங்களா. ஸோ அவங்க அதுக்கப்புறமா இப்போ வந்து நடக்க போகிற ஸ்மாக் டவுன் ரிட்டர்ன் ஆக போறாங்க. அண்ட் ஜெலினா வேகா ஜூலியா இவங்க ரெண்டுத்துக்கான பேக் ஸ்டேஜ்லேயே ஏகப்பட்ட பிராவல் நடந்துச்சு. ஸோ அந்த ஒரு பிராவலுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கவும் சான்சஸ் இருக்கு. ஒருவேளை சண்டையும் போடலாம் பேக் ஸ்டேஜில் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஜாக்கப் ஆர்டன் சோலோஸுக்கோ ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம வந்து பார்க்க போறோம். இதுக்கப்புறம் ஒரு புது ரைவல்ரி, நியூ ரைவல்ரி வேற மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த போன ஸ்மாக் டவுன்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்க்ரீன்லையும் ஜாக்கப் ஆர்ட்டு ரிங்லையும் வந்து நம்ம பார்த்துருந்தோம். இந்த டைம் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க போகிறோம். என்ன செக்மெண்ட் நடக்க போகுது, ஒருவேளை ஜாக்கப் ஆர்ட்டுக்கு ஒரு நியூ மெம்பர் வர போறாரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளை நடக்க போகிற ஸ்மாக் டவுன் யார் வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, ஜூலை 4ஆம் தேதிக்கு அப்புறமா ஸ்மாக் டவுன் 2 ஹவர்ஸாக மாறப்போகுது. அது அக்செப்டபிளா இல்லை வேணா 3 ஹவர்ஸ் அப்படி நீங்கள் நினைக்கிறேன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.